யோ 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 மனுஷா, உனக்காக அந்த பிள்ளை எவ்வளோ பேசுது, எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது, எல்லாரும் கூட எவ்வளோ சொம்பு தூக்குது. அந்த பிள்ளைய போய் அப்படின்னு போய் என்னமோ வந்து இந்த ஜல்லிக்கட்டில் வந்து அவங்க தாவு வாங்கி பாருங்க மேலே, அது மாதிரி தாவி அந்த பிள்ளை மல்லாக்கு விழுந்து காலெல்லாம் மேலே தூக்கி அந்த இடத்துல ஒன்றை தவிர வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா சங்கு கடிச்சிருக்கும் பார்வதி. ஏதோ அண்ணன்றனால சும்மா விட்டுருச்சு. அதுக்கிடையில டிஃபென்ஸ் ரெண்டு பேருன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதாவது டிஃபென்ஸ்ன்றது என்னன்னா அந்த ஹெல்ப்புக்காக கொடுத்துருக்காரு பிக் பாஸ். இங்க இந்த வீட்டில் இருந்து 2 பேர், இந்த வீட்டில் இருந்து 2 பேர், அடுத்த ரவுண்ட் இந்த வீட்டில் இருந்து 3 பேர், அந்த வீட்டில் இருந்து 3 பேர் அப்படின்னு இந்த ரெண்டு பேர் இருக்கக்கூடியதுல வந்து டிஃபென்ஸ் 2 பேர் ஆடலாம் அப்படின்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து அந்த இடத்துல அங்க நின்று டிஃபென்ஸ் ஆடலாம், பார்வதி இறங்கி உள்ள விளையாடலாம் அப்படின்னு ஆடிட்டு இருந்தாங்க. என்னடா அப்பதான் நான் லைவுக்கு போறேன், என்னடா ஆடிக்கிட்டு இருக்காங்க, பயங்கர சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு பார்த்து சரி என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு உத்து கவனிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சவுண்ட் அடிச்சோன்னே இங்கிருந்து பார்வதி ஓடி போய் ஏய் விட மாட்டேன்டா அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. அங்க இவரு திவாகர் ஓடி வந்து அப்படின்ட்டு பார்வதி மேல தவ்வி பார்வதி மல்லாக்க விழுந்து கால் மேல போய் அண்ணே என்னன்னே நீ இப்படி பண்ற, அண்ணே என்னன்னே நீ இப்படி பண்ற அப்படின்னு சாரி பாரு ஐயோ சாரி பாரு நான் ஒரு வேகத்துல வந்து அப்படி பண்ணிட்டே பாரு பின்னாடியே சுத்துறாரு. அதுக்கப்புறம் சாரி பாருன்னு கொஞ்ச நேரத்துல பாருக்கு எல்லாம் இருண்டு போயிடுச்சு. அந்த ரவுண்ட் அப்படி முடிஞ்சா ஒவ்வொருத்தரா வந்து எலிமினேட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆனவங்க எல்லாருமே இப்போ அந்த சைடு 3 பேர், இந்த சைடு 3 பேர். அதில் தான் ப்ரோமோ கண்டென்ட் வந்துச்சு. என்ன வருது, நம்மளுடைய வியானா வந்து அவங்களுடைய இது எடுத்துட்டு போகும்போது வந்து கெமி தடுக்கிறாங்க. கெமி தடுக்கிறதுக்கு முன்னாடி சபரி எடுத்துட்டு ஓடும் போது சபரியை வந்து யார் பிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வினோத் பிடிக்கிறாரு. சபரி ஓடும் போது வந்து பார்த்தீங்கன்னா சபரியோட அந்த மைக்கு இது இருக்குல்ல, அதில் ஒரு ஆள் கீழே சொருக்குலாண்டுகிட்டு இருக்கு. யாரான்னு பார்த்தா நம்ம பாரு தூக்கி கடாசிட்டு ஓடுறான். ஓடி அங்க போய் பார்த்தா வினோத் சரி சபரி பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போய் சபரி கொண்டு வச்சிட்டான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி கொண்டு கையை விடுறாரு. எங்க கையை விடுறாரு அப்படின்னு பார்த்தா வியானாவை காப்பாத்துறதுக்கு. அங்க யார் இருக்கா, கனியும் கெமி, இவங்க 2 பேரும் வந்து வியானாவை டிஃபெண்ட் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல போன 2 டிக்கெட் யாரு இங்க இருந்து விழுந்துருச்ச பாருவோம். சபரி கிட்ட வந்து சபரியை தடுக்க முடியாத வினோத் வந்து பாத்தீங்கன்னா அங்க போறாங்க வியானாவை காப்பாத்துறதுக்காக. அங்க போய் என்ன பண்ணாங்க, அங்கேயும் போய் பாரு என்ன பண்ணுச்சு, கெமியை பிடிச்சிருக்கிறன்ற பேர்ல எல்லாத்தையும் எடுத்து மேல தள்ளியே பாருவோட வெயிட் தாங்க முடியாம என்ன பண்ணாங்க, கெமி வந்து அந்த அவங்க கால் வந்து கீழே இருக்க வியானா முட்டி இதுல வந்து இடுப்புல வந்து பட்டுருது. உடனே வந்து நம்ம ஆள் ஆரம்பிச்சாரு, என்னடா பண்றீங்க, அப்படியா ஒரு பொண்ணு வந்து முட்டியை வச்சு இப்படி பண்ணா, அப்படி பண்ணா, ஒரு பொண்ணு வந்து முட்டியை வச்சு இப்படி பண்ணா, அப்படி பண்ணா, புள்ளிப்புன்றாரு. திடீர்னு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் இங்க பார்த்தா எஃப்ஜே அந்த சைடு கொஞ்ச நேரத்துல எனக்கு பிக் பாஸ் வீட இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியான்னு தெரியல. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஆக்ஷன் படுத்திக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி திராங்க. அடப்பாவீங்களா அப்படின்னு பார்த்தா ஓகே அந்த ரவுண்டு முடிஞ்சு. அடுத்த ரவுண்டு என்னடா பண்ண போறீங்க, என்ன பண்ண போறோம், இதே தான் பண்ண போறோம். அந்த பிள்ளை வர சுபிச்சா வர காலில் வந்து அடிபட்டு நகத்தை பேத்துக்கிட்டு ஒரு ரவுண்ட்ல இவங்க விளையாட சொன்னா ஐயோ அம்மா சாமி. அடுத்த ரவுண்டு எல்லாம் யோசிக்கிறாங்க. உடனே பாரு வந்து அந்த இடத்துல வந்து எல்லாம் இது பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா ஓவரா பண்ணிட்டான் அந்த இடத்துல. அது இவரால் தாங்கிக்க முடியல. யாரால தாங்கிக்க முடியல, நம்மளால கானா வினோத். உடனே பாரு அந்த இடத்துல அண்ணே வானே நீ பண்ணு எஃப்ஜே மட்டும் விட்டுறக்கூடாதுனே, எஃப்ஜே மட்டும் விட்டுறக்கூடாது. பாருக்கு இன்னொரு ஆளாச்சு கூட்டத்துக்குள்ள. இப்ப 3 பேர் இல்ல, கேங் 4 பேர். யார் அப்படின்னா கலை, அந்த சைடு வந்து நம்மளுடைய திவாகர், பாரு. இப்ப அந்த கேங்ல வந்து இவரும் சேர்ந்திருக்காரு. பாரு என்ன சொன்னாலும் கேட்பாரு, 100% கேட்பாரு. நான் பாருக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி. இப்ப நீங்க கேளுங்க, கலையை கண்ட்ரோல் பண்றது பாரு, திவாகரை கண்ட்ரோல் பண்றது பாரு, இப்ப கலையை நம்ம இப்ப இவரையும் கண்ட்ரோல் பண்றது பாரு. ஆனா கனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் கண்ட்ரோல் அன்பு கேங்ன்றோம். அப்ப இது என்ன கேங்கு, இந்த கேங் வளர்ந்துகிட்டே போதே, அதுக்கு என்ன பண்றது? சரி பரவாயில்ல, ஒரு கேங் ஒரு சைடு வளரட்டும், 2 ஈக்குவலா தான் இருக்கும். 2 கேங் வந்து அப்படின்னா ஈக்குவல் 8 பேரா இருந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும் கேம் பாக்குறதுக்கு. ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இவங்க என்ன பண்றாங்க, பக்காவா பிளான் பண்ணி என்ன பண்றாங்க, அண்ணே எஃப்ஜே விட்டுறவே கூடாதுனே, அப்படி எஃப்ஜே மட்டும் விட்டுறவே கூடாது. பாரு உள்ள இறக்கிட்டாங்க எல்லாருக்குள்ளேயும். அடுத்த செகண்ட் என்ன ஆகுது, அடுத்த கேம்ல எல்லாம் 3 பேர் டிஃபெண்டர் நிக்கிறாங்க. எஃப்ஜே மட்டும் விட்டுறக்கூடாதுடா அப்படின்னு சுத்தி ஓடுறான். எஃப்ஜே பின்னாடியே குடுன்னு எல்லாரும் ஓடுறாங்க. இன்னைக்கு பாரு நீ விட மாட்டேன், நான் ஜெயிச்சுட்டாங்க. எஃப்ஜேவை வைக்க விடல, எடுத்ததை ஏன்னா எல்லா டைமும் சபரி எடுத்துக்கிட்டு இருந்த எஃப்ஜே இந்த வட்டம் பார்த்தா வியானாவோட எடுத்து வச்சிருக்காரு.
மண்டையில் இருக்க கொண்டையே மறந்துக்கிட்டீங்களேக்கா பாருக்கா. இதுக்கு தான் சொல்றது கண்மூடித்தனமா பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது. எவன் எதை எடுக்கிறான்னு பார்க்கணும், கேமுக்குள்ள விளையாடணும். புரியுதா உங்களுக்கு? அவன் எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உள்ள வைக்க முடியாம பண்ணாங்க அப்படின்னா வியானா அவுட் ஆயிடும். அவங்க டீமு வியானா அவுட் ஆயிடும். மண்டையில் இருக்க கொண்டையே மறந்துட்டீங்கக்கா. பேசாம பொத்திக்கிட்டு போய் உட்காந்துட்டாங்க, எல்லாரும் மூளையா போய் உட்காந்துட்டாங்க. பாவத்தை இப்படி எல்லாம் ஏன் பண்ணுவீங்க? எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. கேமுக்குள்ள வாங்கடா, கேமை பார்த்து விளையாடுங்கடா, கேமுக்குள்ள வாங்கடான்னு. என்ன பண்றது? ரணரணமா வலிக்குது. அக்கா இப்போ புலம்ப ஆரம்பிச்சிச்சுன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் புலம்புவேன். இன்னைக்கு கூட உட்காந்து இன்னொரு ஆளும் சேர்ந்து புலம்புவாரே. மொத்தம் 4 பேர் கொண்ட குழு நீங்க புலம்ப போது பார்த்துக்கிட்டு இருக்க மக்களே. புலம்பல்